நண்பா அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 10 மே 2026 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல்வராக விஜய் இன்று பதவியேற்பு, மே 13க்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவு. ஓகே. ஸோ ரொம்ப இழுப்பறியான ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, சரியா? கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் இல்லையா, இன்றைக்கி 6வது நாள்னே சொல்லலாம். மே 4 ரிசல்ட் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் அந்த இழுப்பறி நீடிட்டே இருந்தது. இவருக்கு மெஜாரிட்டி கிடைக்குமா, இல்லை கவர்னர் இது பிரசிடென்ட் ரூல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குழப்பங்கள் எதிர்பார்ப்புகளிடையே இன்னைக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி நடக்க போகுது. வரலாறுலேயே ஒரு சிறிய கட்சி, 2 வருஷத்துக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஒரு கட்சி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அதோட தலைவர் இன்றைக்கி சிஎம் ஆகுறாரு. ஓகே. ஸோ எல்லோரும் கொண்டாடிட்டுருக்காங்க. பார்ப்போம் இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 5 இயர்ஸ்க்கு நல்லா இருக்கும்னு நம்புவோம், நல்லதே நடக்கும்னு நினைப்போம். ஓகே. ஸோ அதுதான் நேற்று வந்து கடைசியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சியும் வந்து நாங்களும் ஆதரவு தரோம், கூட்டணியில் ஆதரவு மட்டும்தான் சொல்லிட்டு 4 சீட்டுகள் கிடச்சிது. ஸோ அப்படி பார்க்கும்போது 116 இருந்தது, 118, 120 ஆயிடுச்சு, சரியா? ஸோ அதோட அவர் ஆளுநர் சந்தித்து இந்த இவ்வளோ பெரும்பான்மை இருக்குது அப்படின்ற ஒரு ப்ரூஃபை காட்டி நீங்கள் பதவியேற்று வைங்கன்னு கேட்கும்போது அவங்களும் வந்து ஓகே நாங்கள் பதவியேற்று வைக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மே 13 சட்டப்பேரவையை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனோட இந்த பதவியேற்பு விழா இன்றைக்கி நடக்க போகுது, சரியா? ஸோ இதில் கிட்டத்தட்ட அமைச்சர்கள் ஒரு 9 அமைச்சர்கள் பேர் அடிபடுது. ஓகே, 9 துறைக்கான அமைச்சர்கள் பேரும் அடிபடுது. நம்ம என்னென்னு பார்ப்போம், நாளைக்கு அஃபிஷியலாக வந்துடும், சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, நவீன MIRV தொழில்நுட்பத்துடன் கூடிய அக்னி ஏவுகணை சோதனை வெற்றி. ஓகே. ஸோ ஒரே நேரத்தில் வெவ்வேறு இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட நவீன MIRV தொழில்நுட்பத்துடன் கூடிய அக்னி ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, MIRV அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து என்னென்னா, ஒரே நேரத்தில் ஒரே டைமில் வெவ்வேறு பகுதியில் உள்ள இலக்குகளை மல்டிபிள் டார்கெட்ஸை வந்து இது பண்ணோம், ஓகேவா, அட் அ டைமில். ஸோ இந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய நவீன அக்னி ஏவுகணை ஒடிசா கடல் பகுதியில் உள்ள அந்த DRDO இது இருக்கும் இல்லையா, அந்த ரிசர்ச் அங்கே வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க, சரிங்களா? அது சக்ஸஸாகவும் ஆகிருக்கு. ஓகே. அடுத்து வந்தோன்னா, ஸோ இன்றைக்கி அந்தளவுக்கு செய்திகள் இல்லை, ஏன்னா நேற்று வந்து ஹாலிடே இல்லையா, அதனால் பார்ப்போம் எதனா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். இன்றைக்கி எடிட்டோரியல் ஆர்டிக்கல் எதுவும் இல்லை. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்க முதல்வர் அந்த பதவியேற்பு நடந்து முடிஞ்சது. சுவேந்து அதிகாரி அப்படின்றவர் வந்து முதல்வராக இருக்கார். ஓகே. அதே மாதிரி அவங்களுடைய அமைச்சர்களும் பதவியேற்றிருக்காங்க. ஓகே. இங்கே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இது ஒரு அரசியல் செய்தி தான், பட் நம்ம சும்மா பார்க்குறோம். ஹரியானா முதல் மேற்கு வங்கம் வரை மோடி பிரதமரான பின் 9 மாநிலங்களில் முதல் முறையாக பாஜக ஆட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 2014 அப்புறம் 2014 தான் பிஜேபி ஆட்சிக்கு வருது, அதுவும் மோடி வந்து பிரதமர் ஆகிறார். ஸோ அதுக்கப்புறம் 9 மாநிலங்களில் காங்கிரஸோ அதை தவிர மற்ற கட்சிகளோ ஆட்சியில் இருந்திருக்கு. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் அந்த 9 ஸ்டேட்ஸ்லேயும் முதல் முறையாக ஃபஸ்ட் டைமாக இது பிஜேபி ஆட்சி வந்து வந்திருக்கு, சரியா? அந்த 9 மாநிலம் எதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹரியானா, மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், அடுத்து பார்த்திங்கன்னா திரிபுரா, ஒடிஷா, பீகார், மேற்கு வங்கம். அதே மாதிரி இவங்களுடைய செல்வாக்கு வந்து விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இது சவுத்தில் இன்னும் அடிப்படையில், பட் சவுத்துலேயும் வந்துட்டாங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மோனோபொலி, அதாவது இது வந்து ஒரு மோனோபொலி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு கட்சி எல்லா மாநிலங்களையும் மத்தியிலையும் மாநிலங்களையும் இருக்கும்போது அந்த ஒரு டிபேட்டே இருக்காது இல்லையா, ஒரு எதிர்ப்பும் இருக்காது, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு சேஞ்ச் பண்ணி அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு டவுன் கிரேடுக்கு தான் வழிவகுக்கும் இல்லையா? ஸோ எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் ஒரு நெகட்டிவ்னு ஒன்று இருந்தால் தான் ஒரு இது இருக்கும், சரியா? அந்த மாதிரி இங்கே ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. ஓகே. சரி, இது நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஸோ சரியா, அரசியல் நோக்கத்தோடு நீங்கள் ஒரு அணுகணும். ஓகே. சரி, அடுத்து வந்தோம்னா
ரஷ்யாவோட வெற்றி தினத்தை முன்னிட்டு ஒரு 3 நாள் போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க ட்ரம்ப்பு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். ஓகே, அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகே, கடைசியாக ஒன்று இருந்துச்சு. முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக NS ராஜா சுப்பிரமணி நியமனம். கடற்படைக்கும் புதிய தலைமை தளபதி அறிவிப்பு அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இது இருக்கு இல்லையா, முப்படைகள். ஸோ இதோட புதிய தலைமை தளபதியாக ஒரு தமிழர், ஓகேவா, அதுதான் இம்பார்ட்டண்ட். NS ராஜா சுப்பிரமணி அப்படின்றவரையும், கடற்படைக்கு ஒரு புதிய தளபதியாக கிருஷ்ண சுவாமிநாதன் அப்படின்றவரையும் மத்திய அரசு வந்து ஒரு நியமனம் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதோட அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, எனக்கு மேனேஜ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னும் போது, ஸோ 2021 விபின் ராவத் அப்படின்றவர் ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் வந்து ஒரு விபத்து, ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போயிருப்பார் இங்கே தமிழ்நாட்டில் குன்னூரில். சரியா? அதை அடுத்து ஒரு முப்படை தளபதியாக அனில் சௌஹான் அப்படின்றவர் பதவியேற்றிருப்பார் 2022. இவரோட பதவிக்காலம் இப்போ முடிவடை போகுது. ஓகே, ஸோ இதனால் நெக்ஸ்ட்டாக வந்து ராஜா சுப்பிரமணி அப்படின்ற ஒரு தமிழரை இவங்க வந்து ஒரு நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கடற்படையிலையும் பார்த்திங்கன்னா தினேஷ் கே திரிபாதி அப்படின்றவர் இருப்பார். ஓகே, கரண்ட்டாக இருக்கிறவர். அவருக்கும் பதவிக்காலம் வந்து முடிவடையுது. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தலைமையாக இப்போது அசிஸ்டன்ட், அதாவது துணை தளபதியாக இருந்த கிருஷ்ண சுவாமிநாதனை மத்திய அரசு நியமிச்சிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இவங்க 2 பேருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள் தான். இவங்களும் வந்து ராஜா சுப்பிரமணி அப்படின்றவரும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இராணுவத்தில் பல்வேறு பதவிகளை வகித்து வந்து இந்த பாகிஸ்தான், சீனா விவகாரங்களெல்லாம் நிபுணராக அறியப்படுகிறார். சரியா? ஓகே, உங்கள் நேம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இவங்க எந்த ஆண்டு இது பண்ணாங்க, எந்த ஆண்டுக்கு சேர்ந்தாங்க அப்படின்றத இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் எனக்கு வந்து முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்திகள் சந்திக்கலாம். தேங்க்யூ.